ஹலோ மக்களே, இங்க பாருங்க, நம்ம அடிப்பொலியான ஸ்மோக்கி தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சேங்க. சிம்பிளாவும் இருக்கணும், டேஸ்டாவும் இருக்கணும், இந்த மழைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்பதான் சரி கிரில் சிக்கன் பண்ணா என்ன அப்படின்னு யோசிச்சேங்க. அதாங்க தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேங்க. வீட்டுல எப்படி தந்தூரி சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, வீட்டுல நம்ம அவன் இல்லாம கிரில் இல்லாம வீட்லயே வந்துட்டு பேன்ல தவால போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்டா சாஃப்டா வந்தது. அதை உங்களுக்கும் நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க நம்ம போய் சூப்பரான தந்தூரி சிக்கன் செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம பவுல் வச்சுட்டோம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போறோம். இப்போ நான் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. இந்த தொடக்கறியோட சேர்ந்து நான் எடுத்திருக்கிறேன். 2 பீஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வத்தப்பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் அது 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் காரப்பொடி, இது ரெண்டுமே சேர்ந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லா மசாலாவும் மொத்தமாக போட்டு கூட நீங்கள் கலந்துட்டு நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி மேலே போட்டுட்டு பண்ணாலுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கிடலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சது. தயிர், கெட்டியான தயிர் ஒரு 1.5 டீஸ்பூன். அந்த தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி நமக்கு தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது. லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வினிகர் கூட 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பாருங்க, இந்த சிக்கனை வந்து நான் நல்லா வந்து இடையில கோடு போட்டிருக்கிறேன் கத்தியால். அந்த எலும்பு வரைக்கும் நீங்கள் வந்து டீப்பாக கோடு போட்டுருங்க. நல்லா இப்படி கோடு போட்டுட்டீங்கன்னா அப்புறம் அந்த மசாலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அது உள்ள ஏறி உட்காந்துக்கிடும். நம்ம சாப்பிடும் போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நான் இஞ்சி வந்துட்டு நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது நல்லா கலந்துருங்க. எல்லா மசாலா கூடயும் சேர்ந்து சேர்ற மாதிரி நல்லா கலந்துருங்க. இப்போ நல்லா கலந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் போட்டேங்க. நான் அது உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். நீங்களும் சிக்கன் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கிறேன். இதில் வாய்ஸ் கொடுக்குறப்ப நான் அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு, நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய், நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். போட்டு நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டு டீப் ஃப்ரை மாதிரி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் நான்ஸ்டிக் தவா இருந்தால் ரொம்ப நல்லது. இப்படி போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாட் நம்ம போட்டுக்கிடலாம். 2 பீஸ் நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும், அது சரியாக ஆகாது. சின்ன சின்ன லெக் பீஸாக இருந்தால் நீங்கள் 3-4 பீஸு கூட அது கூட சேர்ந்தே போட்டுக்கிடலாம். இது ஒரு 7 நிமிஷம் வந்து நம்ம இப்படியே விட்டுடலாம், திருப்ப வேண்டாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை திருப்பிக்கிடலாம். ரெண்டுமே 7 நிமிஷம் நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹையில் இருக்கணும். நம்ம அடுப்பு வந்துட்டு ஹையாக இருக்கணும். நீங்கள் ஸ்லோவில் வச்சீங்க அப்படின்னா அந்த குழம்பு மாதிரி அந்த மசாலா எல்லாம் வெளியில் வந்துருங்க, வந்து குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால் அப்படி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம திருப்பிடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் திருப்பிடலாம். நம்ம கொஞ்சம் ஹையாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாம் அப்படியே நல்லா ஒட்டிடும். அந்த ஸ்கின் வந்து நல்லா அந்த தந்தூரிக்கான அந்த ஸ்ட்ரெச்சர் கொடுத்துரும் நமக்கு.
அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா அந்த உள்ளே வந்து நல்லா வெந்துடும். வெந்த அந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையாதுங்க. அப்படி கையால் பிச்சாலே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 6-7 தடவை நீங்கள் திருப்பி போட்டுக்கிடலாம். போட்டு எடுத்துக்கிடலாம். சில பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் எப்படி லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னா அது உள்ள பூ மாதிரி வெந்திருக்கிறது நல்லா தெரியுங்க. இது இப்போ நல்லா வெந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு அப்புறம் எடுத்துடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே ஸ்மெல்லாம் அப்படி நல்ல நறுமணமாக இருக்குது. இப்போவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. நான் ஏற்கனவே ஒரு தந்தூரி சிக்கன் பிரியை. நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு தந்தூரி சிக்கன் இருக்கான்னு தாங்க பார்ப்பேன். வெளியிலலாம் கடைகளுக்கெல்லாம் போனேன்னா ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போனால் சொல்லிடுவேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பீஸ் நான் போட்டுட்டேன். நீங்கள் அடுத்த பீஸ் போடும்போது இந்த ஆயிலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைன்னா அந்த கருப்பு அப்படியே அந்த கருகுனது வந்துட்டு அடுத்த சிக்கனில் ஒட்டிக்கிடும். அது நல்லா இருக்காது. இல்லை ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லை ஃபில்டர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதே ஆயிலை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த தந்தூரி சிக்கன் சாப்பிட போனேங்க. 500 ரூபாய் ரேட்டு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ரொம்ப பசியான டைம் வேற, அன்னைக்கு சமைக்க வேற முடியலை எனக்கு, சாப்பிட்டு வரலாம் அப்படின்னாச்சு. விலை அதிகம்தான், என்ன பண்ணுறது, வெளில வந்தாச்சு. அப்புறம் கடையில் வேற போய் உட்காந்தாச்சு, சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்தாங்க. வெறும் எலும்பு துண்டு தாங்க இருக்கும். அது தந்தூரி சிக்கனே சொல்ல முடியாதுங்க, எலும்பு சிக்கன்னு தான் சொல்லலாம். எதுக்குடா பசி நேரத்தில் இப்படி வந்துட்டு வயிற்றுச்சலோட போகிறோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அப்போவே நான் நினச்சேங்க, வீட்டில் கண்டிப்பாக அந்த தந்தூரி சிக்கன் வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும். அது எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணுவோம். அவன் கிடையாது, க்ரில்லு கிடையாது, இது ரெண்டுமே இல்லாமல் பேன்லேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. எல்லா வீட்லேயும் பேன் இருக்குது இல்லைங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பேன்லேயே செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து சிரட்டை துண்டுங்க. ஒரு சின்ன சிரட்டை துண்டை எடுத்து பர்னரில் வச்சுருங்க. வச்சு இது நல்லா எரியட்டும். எரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ரெடியான சிக்கனை வந்து பவுலில் வச்சு இப்போ அதோட ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன். அதில் அந்த எரிஞ்ச சிரட்டை துண்டை உள்ளே வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் புகை எப்படி வருது பாருங்கள். இப்போ மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர், நமக்கு அந்த தந்தூரி சிக்கனோட அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் இப்போ ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அட சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடிங்க. ஹலோ மக்களே, இங்க பாருங்க, நம்ம அடிபொலியான தந்தூரி சிக்கன் சாஃப்டா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசா இருக்கு, தூக்கி கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ரொம்ப பெருசா இருக்கு பாத்தீங்களா? பாருங்க, சாப்பிடும். இப்படியே சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு, ஜூஸியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இப்படி சாப்பிட்டு கேரட் கழிச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் விட்ட ஃபுல்லா இப்பவுமே சாப்பிடும் போல இருக்குது. கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.